this is my second inning. Secret of your energy? Last 15 minutes, oh my god, it's அந்ததும் பார்த்தவங்களுக்கு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மூவி. Okay. இட்ஸ் a fresh தமிழ் படம். அந்தகன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ளூசிவா சூரியன் எஃப்எம்க்கு நீங்க இது வரைக்கும் வெளியில எங்கேயும் சொல்லாத ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் செம ஃபன்னா நடந்தது? ஆக்சுவலி நிறையா ஃபன்னாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அது வந்து பிரசாந்த் டவரில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம டிஓபி சார் வந்து நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு கார் கண்ணாடி எல்லாம் எடுத்து உள்ளே லைட்ஸ் போட்டு வெளியில் லைட்ஸ் போட்டு அப்புறம் கேமரா இந்த பக்கம் செட்டை அந்த பக்கம் செட்டை நம்ம 2 பேரும் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock in that hot sun we were shooting. Okay, so அதை ஷூட் பண்ணும்போது சென்னை வெயில்ல அது வந்து I think June July. It was peak of summer. Okay, July கூட இல்ல, April. Not June July, April. ஐயோ, அது ஷார்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். I was totally we both were drenching into sweat and all, and then as soon as we came and அந்த டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணேன், ஐ ஜஸ்ட் கெப்ட் மை ஃபுட் அவுட் சைட். எனக்கு ரியலைஸ் ஆகாமல் ஐ வாஸ் லைக் டோட்லி டிஸி அண்ட் ஐ வாஸ் சக்கர் ஆ ஜாத்தா. what do we call? மைக்கோ. மைக்கோ. So it was தலை எனக்கு. So I couldn't actually, I just saw my caravan and I was just walking. I went inside the caravan. That was first time I had that feeling in my life. In your lifetime? Yes, in my lifetime. I went and I crashed for 10 minutes. Then when I woke up, Prashant was like, "Are you okay? Everything okay?" Then now producer madam, Preeti madam, she was like, "You need something. You need energy. You need energy. You should have magnesium." So they gave me a lot of vitamin tips, and they bought Immediata. They bought that. They came to know that that was a heat stroke. Yes, heat stroke. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. தட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். தட் அந்த தலை சுற்றுது. அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சன், த லைட்ஸ், ஸோ மெனி லைட்ஸ். பட் எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ வி ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார். ஆமா, இது எனக்கு யாருமே சொன்னது கிடையாது. உங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவ். ஆமா. சரி, ஓகே மேம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்னா பிடிக்குமா? எக்ஸாம்ஸ் ஆமாம், இட் டிபெண்ட்ஸ் வாட் எக்ஸாம் இட் இஸ். இஃப் இட் இஸ் எல்ஜிப்ரா எனக்கு பிடிக்கும், ஜியோமெட்ரி எனக்கு பிடிக்கும். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி எனக்கு பிடிக்கும், அண்ட் இங்கிலீஷ். எங்க குரூப்போட ஃப்ரண்ட் பெஞ்சர் இவங்க தான். ஆமா. சரி, இப்ப ஏன் நான் கேக்குறேன், உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாம் இருக்கு, ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்னா அந்த ஆன்சர் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் அந்த ஆன்சர், அந்த கொஸ்டின் தெரியாது. நீங்களும் பிரசாந்த் சாரும் சேர்ந்து எத்தனை படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க? 4, 5. பாத்தீங்களா? 4, 5 25 years of friendship இங்க. 5 லாக் பண்ணிடலாமா மேம்? 5 லாக் பண்ணிடலாம். இது 7வது, ஐ திங்க் 6th, 5th. 5 இதோட சேர்த்து 7 சேர்த்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஒன்னு. தமிழ் பார்த்தேன் ரசித்தேன், ஜோடி, கண்ணெதிரே தோன்றினாள், ஜெய் அண்ட் ஒன் மோர். அந்த சூப்பர் பாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க. நல்ல சீட்டிங். என்ன சீட் பண்ண அது பண்ண மாட்டோம். ஏங்க, நீங்க எக்ஸாமினேஷன் போயிட்டு ஒரு பேப்பர் எழுதும்போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பாஸ் பண்ணது இல்லையா? என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் பண்ணிருக்கோம். நான் வந்து பாஸ் பண்ணது கிடையாது, வாங்கியிருக்கேன். இவங்க 2 பேரும் தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது வாங்கி பாஸ் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம ஆன்சர் யாராவது எழுதிட்டாங்கன்னா தொலைஞ்சாங்க. ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் வந்து ரொம்ப வருஷமா தமிழ் சினிமா டிராவல் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும் சிம்ரன் மேம் அண்ட் பிரசாந்த் சார் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரசாந்த் சாரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துல அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்ததுக்கும் இப்பவும் வந்து ஒரு ஃப்ரெண்டா அவர் எவ்வளவு ஒரு லவ்லான பர்சனா உங்களுக்கு இருந்திருக்காரு, ஒரு ஆர்டிஸ்டா எவ்வளவு வந்து மெருகேறி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த சேம் கோஸ் ஃபார் யூ சார். பிரசாந்த் வந்து
I think he's very hardworking and from starting irundha appolirundhu he's extremely hardworking and caring and very strict also. I think strict and rules, discipline பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. டைமிங் சென்ஸ் எல்லாமே I mean he's very clear about what he wants and விட்டு கொடுக்க மாட்டாங்க. If he wants something then he'll make his own way without hurting anyone. That's the best part what I actually have seen. இவ்வளோ வருஷம் வந்து மேம் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டா வந்து எந்த இடத்துல வந்து அவங்க உங்களை ரொம்ப இவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்? She always stood up for me. எங்க இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் கடமையே வந்து you have to stand up for your friends. You have to என்னதான் ஃப்ரெண்ட் என்னதான் தப்பு பண்ணாலும் அவனை தனியா போய் திட்டு, ஆனா விட்டு கொடுக்க வெளியில வந்து எஸ்பெஷலி நம்ம இல்லாத போது நம்மளுக்கு யாரும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. That is the most important. அதான் முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு ஜோக் இருக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பேசிட்டு இருப்போம், ஆனா யாருமே பிரிஞ்சு போக மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் பிரிஞ்சு போனா அந்த போற ஆள் ஓகே மச்சான் கிளம்புன்னு போனோடனே அந்த மத்தவங்க அவங்க பத்தி தப்பா பேசுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஆனா எப்போ யாரு இல்லையோ அப்போ என்ன ஆள்டா அப்படின்னு பேசுறது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதை பிரச்சனைனா டு ஸ்டாண்ட் அப் ஃபார் த பர்சன். ஸோ ஷீஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் அப் ஃபார் மீ அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. அண்ட் இப்போ வந்து வி காட் ஒன் மோர் நியூ ஃப்ரெண்ட். Oh, yes, yes. I'm so excited. Even எனக்கு obviously shootல நிறைய பழக்கம் இல்லையா, shot with him and ma'am வந்து most of the time I spent with her was during the promotions. Okay. I just have been enjoying myself. Normally promotionsனா like இந்த படத்துக்கு நிஜமா அதிகமா ப்ரமோட் பண்ணிருக்கோம். நார்மலா டுவர்ட்ஸ் பாதி 2 நாளுக்கு அப்புறமே என்ன திரும்ப அதே கொஸ்டின்ஸ் அதே பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. I have so much to keep saying and each time I find myself talking about something different because the people are such and ma'am oda ivlo time spend பண்ணதுக்கு I'm so excited. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட when we were just started to shoot and we shot one scene together in T Nagar house. We can't say it now. So appo she was like totally like free of makeup and very natural on the scene la act பண்ணாங்க. Priya, I'm talking about you. Now on the பயங்கரமா makeup போட்டு everything. I mean it was like that because the demand of the character is as such. But now the scene வந்து I saw yesterday for the first time. Rest of the scenes I have seen. You were looking so good. எனக்கு தெரியும். I've asked her that day, Priya, why you just very low on makeup and why you no, because I feel that the demand is very natural, so I like to go this way. You look so pretty. இது சிம்ரன் என்கிட்ட சொல்றாங்க பிஞ்ச் பண்ணுங்க பிஞ்ச். ஐயோ இப்போ அப்படிங்க பேசுறேன். சார் கிட்ட கூட பேசும்போது சார் வந்து இல்ல this is the demand of the role, this has to be like this. நம்ம தியாகராஜன் சார் அப்படியே அவங்க பேசும்போது பயமா இருக்கும். But he is a very soft person. He is the strict one. ஆமா இப்போ தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. He is the one who draw everything. இல்ல இப்போ வரும்போதும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த ப்ரமோஷன் பத்தி. சோ நான் அவர் பேசினாரு நான் அதை சொன்னேன். அப்புறம் அவர் திரும்ப பேசினாரு. சோ I said சரி நீங்க என்கிட்ட சொல்றீங்களா கேக்குறீங்களா, ஏன்னா இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ I'm able to understand where you're coming from. ஓகே பிரியானந்த், இப்போ வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியானந்த் என்ன சொல்லியிருந்தாங்க, பிரசாந்த் சார் கிட்ட இருந்து 3 விஷயத்தை திருடணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு 3 விஷயத்தை திருடி இருந்தாங்க. அதே மாதிரி you have to steal from சிம்ரன் மேம். 3 தானா? சரி எவ்வளவு திருட முடியுமோ திருடுங்க. Her ability to portray any kind of character. It's not just on the homely girl, even like modern characters. I think any kind of emotions அவங்க மூஞ்சில வந்து எல்லா எமோஷனும் ரொம்ப அழகா கன்வே ஆகும். So I think her acting ability, obviously her dance and her body. ஆமா எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க. She is giving a lot of actresses a run for their money. ஆமா obviously. சூப்பர். அவ்வளவுதான் டக்கு 3 திருடிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 வேணா கூட திருடிக்கோங்க. திருடிக்கல மேம் எக்ஸ்ட்ரா 2 100% whatever she wants. all her knowledge எல்லாரும் நான் கொடுத்துறேன். So sweet and her people understanding skills.
Okay. அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ண விதம் என்னன்னா அவங்க ரொம்ப குவைட்டா எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. Okay. நான் வந்து பேசிட்டே இருப்பேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் பேசுறது கம்மி பண்ணி அப்சர்வ் பண்ணாதீங்கன்னு. அவங்களுக்கு சொன்ன மாதிரி இல்ல, எனக்கே சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆமா, கொஞ்சம் பிகாஸ் கஷ்டம் தான். கஷ்டம் தான். அதனாலதான் அவங்கலாம் அந்த சரி. இடத்துல இருக்காங்க. I can't forget you on the scene. I'm so So, உங்க ஜாபே பேசுறதா சார், ஆமா. அதனால உங்க ப்ரொஃபஷன் ப்ளீஸ். சோ உங்களை மட்டும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இல்ல விட்டாரு. சாண்டி, இதுல என்ன புரிஞ்சுதுன்னா உங்களை மட்டும் பேச சொல்றாரு, என்ன மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாரு. அதுல நீங்க வந்து அப்படி என்ன எல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சண்டையிலயும் உள்ள வந்து இழுத்துக்கிட்டீங்க. ஓகே மேம், இப்போ யூ ஆர் சூப்பர் ஸ்டார் ஃபார் அஸ் இல்ல? ஏன்னா வந்து உங்களை பார்த்துதான் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நடிக்கிறதாகட்டும், உங்களை அட்மைர் பண்றதாகட்டும், எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து பெரிய லெஜண்ட் ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் எங்களுக்கு இருக்கீங்க. பட் ஸ்டில் இப்ப நாங்க பாக்குறது என்னன்னா ஈகோவே 1% கூட இல்லாத ஒருத்தவங்களா அவங்க வந்து பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இப்போ சின்னதா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் வருது, அதுக்கு வந்து எல்லாம் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா அசால்ட்டா நீங்க வந்து அது யார் பண்ணிருக்காங்க, எந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பாக்குறது இல்ல. நீங்க பாட்டுக்கு நான் டான்ஸ் பண்றேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க. அது வந்து ஏன்னா அவ்வளவு லவபிளா இருக்கு, கியூட்டா இருக்கு. இல்ல எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தாலும், எந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தாலும் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி சுத்தமா தோணாது? இது வந்து நீங்க எப்பவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணணும். Whatever you feel, am I right? Whatever I'm saying is, correct me if somewhere. Okay, whatever you feel in your heart, you have to do that. That's very important. And growing with the generation, I think that's a blessing. Illa, ipo now and I am in my whatever, can I say? No. Okay, fine. So I feel yanakku I have 2 boys, and then I love to be youthful. And, you are? Yeah, yes, and dancing and இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் வெரி இன்ஸ்பயர்ட் பை ஆல் ஆஃப் யூ, யோர் ஜென்ரேஷன், அல்ஃபா, ஜென்ஸி, ஜென்ஸி, அண்ட் தென் 2012க்கு அப்புறம் அல்ஃபா. ஸோ ஆமாம். சி நான் எவ்வளோ அப்டேட்டடா இருக்கேன். பட் ஒன்னு சொல்லி ஆகணும், வாட் ஐவ் நோட்டிஸ்ட் இஸ் உண்மையா அச்சீவ் பண்ணுவாங்க ரொம்ப அப்படியே சில்ட் அவுட்டா இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் நீட் டு ப்ரூவ் எனிதிங் எனிமோர். ஆமா, சில் ப்ரோ, சில். எனர்ஜி ட்ரிங்க்ஸோட ஆட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு கிரிக்கெட்டர் இல்ல ஒரு அத்லெட் அவங்கள வச்சுதான் மேக்ஸிமம் அதை ஷூட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், உங்களை வாட் சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி? டெய்லி ஜாகிங் பண்றேன், ஓகே, யோகா பண்றேன். ஐ திங்க் ஐ ஹேவ் நத்திங் எல்ஸ் டு டூ இன் த ஹவுஸ். இப்போ my kids also, they have grown up. Boys keep her very busy. Actually they keep me on my toes. எனக்கு வந்து unhappy ஆகிறதுக்கு டைமே இல்லை. I can't even think to be unhappy. If I be unhappy, the whole energy of the house will go down. So அதனால I have to keep up the pace. And boys, you know how they are. They can't sit quiet at one place. So you are 100% right, Priya. ரொம்ப அதுவும் இல்லாம கடைசியா சொல்லணும்னா the secret of your energy is happiness அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், happiness and do what you want to do. ஓகே, அந்தகனை பத்தி நிறைய வந்து பேசியாச்சு. லாஸ்டா இப்போ நீங்க 2 பேர் வந்து சொல்லிருந்தீங்க, அதே மாதிரி சிம்ரன் மேம் நீங்க ஒரு ஆடியன்ஸா, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம அந்தகன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துச்சு? சூப்பர் என்டர்டெய்னிங், வெரி வெரி என்டர்டெய்னிங். சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கும். ஐயோ, இட் இஸ் ஸோ குட், ஐ லவ்ட் இட். ஆமாம், அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்கு ஸ்க்ரீன் பிளே. ஐ திங்க் த கிராஃப் இஸ் ஜஸ்ட் கோயிங் அப் அண்ட் பீக்கு போகும்போது கூஸ் பம்ப்ஸ். லாஸ்ட் 15 minutes, oh my god, it's killing it. Last, I think 15 minutes, like 20-25 minutes second, I was like, first half, yeah, last 20 minutes. நீங்களும் என்ன மாதிரி தான் படம் பார்க்கல? நான் பாத்துட்டீங்க. அப்புறம் அவங்க பட் அவங்க சொன்னதுல இன்னுமே I'm like, oh wow, I want to go see. இல்ல, நான் வந்து வந்து முன்னாடி கூட பார்த்திருக்கேன். I've seen it before, but it is full ready now. So நேத்து பார்க்கும்போது last time பார்க்கும்போது pre-edit version. It was pre-edit version. இப்போ வந்து ஃபுல் கம்ப்ளீட் படம் பார்த்திருக்காங்க. ஸோ ஃபுல் பேக்கேஜ் தான் பார்த்தாங்க. இப்போ பார்க்கும்போது she is excited, I am excited.
she is excited. We're all excited for the movie. இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. அதாவது இப்போ அந்தாதுன் படம் பார்த்தவங்களுக்கும் இது எப்படி இருக்கும், பார்க்காம புதுசா வர்றவங்களுக்கும் இது எப்படி இருக்கும்? இல்ல அந்த அதுவும் பார்த்தவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அது இட்ஸ் a different movie. ஓகே, this is a fresh தமிழ் படம். நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் a remake, it's a remade. And it's a full-fledged fresh தமிழ் film. ஓகே, நன்றி, தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி பிரியானந்த் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி மியூசிக், யுவர் மியூசிக். சோ சரி, அவங்க மியூசிக், நான் யுவர் பேட்மேன். இல்ல, I'll tell you, நான் சொல்றேன், மியூசிக், மார்ஷல் ஆர்ட்ஸ், டான்சர். இல்லையா? ஈஸி. சூப்பர். ஒரு நல்ல டீம். இதே டீமும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும். அண்ட் அகைன் சிம்ரன் மேம், நிறைய 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 படங்கள்ல உங்களை பார்க்கணும். அரண்மனை Thank you. 100%. I think this is my second inning. I'm openly saying it. ஏன் நான் சொல்றேன்னா, we weren't expect அரண்மனை 4ல வந்து அந்த பாட்டுக்கு மேம் இருப்பாங்க, blast blast, oh my god, Chimran is there அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும் சார். நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய 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 விஷயங்கள் எடுத்து பண்ண போறீங்க. அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. ரொம்ப ஒரு சாம், அந்த சாம மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, அதான் சொன்ன மாதிரி ஏன் உங்களுக்கு பெண்கள் ஃபேன் பேஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாரு அந்தாங்க பார்க்கும்போது. ஐ திங்க் இஸ் பிகமிங் ஹேண்ட்ஸம் டே பை டே. ஸ்மார்ட், de-aging. தேங்க்யூ so much. Thank you so much. லவ்லி. என்னால மறக்க முடியாத ஒரு நாள் இன்னைக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ so much. Thank you. Thank you so much, Andy.